சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை முடி திருத்தும் நிபுணர் ஒருவர் தெனாலிராமன் மீது அதிக பொறாமைப்படுறாருங்க. தெனாலிராமனை எப்படியாவது அரசர்கிட்ட மாட்டி விடணும்னு முடிவு பண்றாருங்க. ஒரு முறை அரசரிடம் சென்று இந்த முடி திருத்தும் நிபுணர், தெனாலிராமன் ரொம்ப சிறந்த நகைச்சுவையாளர். அவர் உங்ககிட்ட இருந்தா மட்டும் பத்தாது. எனக்கு கனவுல உங்க தந்தை வந்தாங்க நேற்று இரவு. அவரு அங்க நகைச்சுவை உணர்வோட அவர குதூகலமா வச்சுக்கிறதுக்கு சொர்க்கத்துல யாருமே இல்லன்னு கவலைப்படுறாரு. அதனால நீங்க தெனாலிராமன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிதிருத்தும் நிபுணர் அரசரிடம் சொல்றாருங்க. அரசரும் உடனே தெனாலிராமன புதைக்க சொல்லி சொல்றாங்க. தெனாலிராமன் சொல்றாங்க, "எனக்கு ஒரு 2 மாசம் மட்டும் அவகாசம் தாங்க. என் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு அப்புறம் போயி நான் இறந்துர்றேன்" அப்படின்னு சொல்றாருங்க. உடனே அரசரும் சரி என்று ஒத்துக்கொள்கிறாருங்க. இப்பொழுது தெனாலிராமன் தன்னை எந்த இடத்துல புதைக்க போறாங்களோ, அங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதை தன்னோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம ஏற்படுத்திக்கிறாருங்க. தெனாலிராமன புதைக்கிற நாளும் வருதுங்க. தெனாலிராமன உயிரோட புதைச்சுட்டு போயிடுறாங்க எல்லாரும். தெனாலிராமன் யாருக்கும் தெரியாம அந்த சுரங்கப்பாதை வழியா தன்னோட வீட்டுக்கு போயிடுறாருங்க. அங்கே மறைவா வாழ்றாருங்க. 6 மாதம் கழிச்சு அரசர் முன்னாடி வராருங்க. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். "என்ன தெனாலிராமா, சொர்க்கத்திலேருந்து நீ ஏன் வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தெனாலிராமன் சொல்றாங்க, "உங்க தந்தை ரொம்ப நலமா இருக்காங்க. நான் போய் 6 மாதம் அவங்கள ரொம்ப குதூகலமா நகைச்சுவைலாம் நெறைய சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ நெறைய தாடியும், முடியும் எப்படி வளர்ந்துருக்கோ, அதே மாதிரி உங்க தந்தைக்கும் நெறைய முடியும், நெறைய தாடியும் வளர்ந்திருக்கு. அவங்க ஒரு முடிதிருத்தும் நிபுணர எதிர்பார்க்கிறாங்க. அதனால நீங்க நம்ம நாட்டோட சிறந்த முடிதிருத்தும் நிபுணர அனுப்பிச்சு வச்சுருங்க" அப்படின்னு சொல்றாங்கங்க. இத கேள்விப்பட்ட அந்த முடிதிருத்தும் நிபுணர் அந்த ஊர விட்டே ஓடி போயிடுறாருங்க. கதையோட நீதிங்க, நம்ம யார் மேலயும் பொறாம படக்கூடாதுங்க. நம்ம ஒருத்தர மாட்டி விடணும்னு நெனச்சா, நம்ம வசமா மாட்டிப்போங்க.